ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம். ஒவ்வொரு வீடுகளிலையும் ஏதோ ஒரு வகையில வாஸ்து குறைபாடுகள் இருக்கு. இந்த வாஸ்து குறைபாடுகளை சுலபமா சரி பண்ண முடியும். பொதுவா ஒவ்வொரு வீடுகள்லையும் நமக்கு இந்த திசை வாசல்கள் ரொம்ப கரெக்டா இருக்கும். நிறைய பிரச்சனைகள் உள்ள வீடுகள்ல போய் பார்த்தா தலவாசலுக்கு எதிர்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு, ஒரு டெலிஃபோன் கம்பம் இருக்கு, ஒரு மரம் இருக்கு. அது இல்லாம இந்த கேபிள் டிவி கனெக்ஷன் போடக்கூடிய அந்த கம்பியை ஊனி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வகைகளில இப்ப நம்ம நிறைய அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய கேபிள் அந்த போஸ்டர்லாம் கூட ஊனி இருக்காங்க. இது எல்லாமே நாம பார்க்காமலேயே செய்யறோம். இல்ல சார், வீடு கட்டும் போது வாசல் சரியா தான் சார் இருந்துச்சு, இடையில ஊனிட்டாங்க சார், நாங்களும் கவனிக்கல அப்படின்னு. எங்க வீடு கட்டி முடிச்சு எதிர்த்தாப்புல ஒருத்தவங்க பிளாட்டஸ் தான் இருந்தது. அவங்க வீடு கட்டி வந்த உடனே அவங்க வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா வாசல் அந்த பக்கம் வச்சிருக்கான். ஆனா எலக்ட்ரிக் அவன் ஒரு வயர் கனெக்ஷன், இபி கனெக்ஷனுக்காக ஒரு பெரிய ஆங்கில ஊனி வச்சிருக்கான். எங்க வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்புலதான் இருக்கு. அது எங்களை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தலைவாசல இருந்து வெளியில நம்ம பார்த்தால் முதல் விஷயம் யார் வீட்டு வாசலும் இருக்கக்கூடாது. 2 மரம் இருக்கக்கூடாது. 3 எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கக்கூடாது. 4 இந்த கேபிள் டிவி கனெக்ஷன், ஜியோ கனெக்ஷன் உள்ள பைப்போ இது மாதிரி ஏதாவது ஊன போறான் செய்ய போறானோ கொஞ்சம் தள்ளிக்கங்கன்னு சொல்லணும். இந்த விழிப்புணர்வு உங்ககிட்ட அவசியம் இருக்கும். வாடகை வீடு சார், நான் என்ன பண்ண முடியும்? வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு பிராண தடையை தருது. அது என்ன செய்யும்? அலங்கழிப்பை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், பிரச்சனை வரும். வீட்டுல ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு திருப்பி திருப்பி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். வீட்டு ஒரு காரியங்கள் வேகமா நடக்காது. கம்பம் என்பது தடை, வழக்குகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகாத மனப்பான்மையை கொடுக்கும். இது இந்த வேலையை செய்யுமான்னு கேட்கணும். நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க தலைவாசல் அதுதான் ஒரு வீட்டிற்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம், வீட்டிலிருந்து வெளியிலிருந்து உள்ள வரக்கூடியவர்கள் மூலமாக வரும் பணம், குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் விஷயங்கள் எல்லாம். இது ஒரு வீடு இல்லாம ஒரு கடையா இருந்ததுன்னா அப்படிதான். அதேதான். ஒரு ஃபேக்டரிக்கு முன்னால ஒரு பெரிய போஸ்ட் ஓடிருக்கான், அதுக்கு வாசல்ல பார்த்தா அது பெரிய பிரச்சனை. இப்படி சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் ஜாதகம் நல்லா இருக்கு, வீடு வாஸ்துப்படி இருக்கு, நல்ல பக்திமான், டெய்லி ஜபதபம் பண்ற, நேர்மையான ஆளு, பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கு, எல்லாம் இருக்கு சார். ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இதுதான் காரணம். இதை எப்படி சரி பண்ணலாம்? ஐயாவை கூப்பிடுங்க, வழிகாட்டுறேன். உங்களுக்கு வாஸ்துவனால நல்ல முறையில் கைடன்ஸ் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.